ஃபோன் பேசிட்டு ஓட்டாது. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அந்த அவங்க மோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்புவனத்தில் சிறப்பாக செயல்படுற ஒவ்வொரு வருஷமும் தரமாக நடந்து கொண்டிருக்கிற மாரியம்மன் திருக்கோயில் இருக்குது. அங்கே திருவிழாங்க, அங்கே தான் நம்ம போகிறோம். நம்ம லொக்கேஷனில் இருந்து திருப்புவனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் வருது. எப்படியும் நம்ம ஒரு 35-40 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். அவங்க போகிற வழியில் வீடியோ உங்களை கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. அவன் நம்ம சேட்டைக்கு வந்து பசியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவத்தை கொஞ்சம் அவனுக்கு இறைய போட்டு நல்லா தெம்பாக கிளம்புவோம் பூஸ்டா. நோ ஃபியர். கொஞ்சம் இல்லை நிறையாவே தூசியாக இருக்கும். கொஞ்சம் வெளியே நிப்பாட்டினால அடிக்கடி தூசியாகிட்டே இருக்குங்க. அக்கா அவ்வளோ சாப்பிட்டானவங்க அக்காவே கொடுக்குறாங்க. சரிங்க அக்கா 220. அக்காவே சாக்காகிறாங்க. ஸ்டாண்டாக இருக்கு, கீழே ஒரு ஸ்டாண்ட். கணக்கு நம்ம ஃபோன் பண்ண. ஓகேக்கா, நன்றி. நல்லா அடிக்குது வெயில். வெயிலுக்கு கோடை காலம் ஸ்டார்ட் ஆனதுனால பரவாயில்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாராட்டுதற்குரியது. ஆனால் கார்காரங்களாம் ஒன்று இந்த ஓரமாக நிற்கலாம். எதுக்கு இதுக்குள்ளே போய் நிற்கிறாங்க? இதெல்லாம் வெயில் அடிக்கும்போது சொல்கிறேன், இப்போதைக்கு இல்லை. நீங்கள் மதுரையில் எங்கே இருந்தாலும் நேராக நம்ம விறகனூர் ரிங் ரோடு வந்துருங்க. அங்கேருந்து தனுஷ்கோடி போகிற பாதையில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாலம் ஏறி இறங்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாலம் வரும். அது பாலத்துக்கு முன்னாடி திருப்புவனம்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்படியே நீங்கள் இடதுபுறமாக அப்போ உள்ள நோக்கி போனீங்கனாலே கொஞ்சம் தூரத்துலேயே ஊரை ரீச் ஆகிடுவீங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் இந்த வீடியோவில் அவ்வளோவா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டோம். இனிமேல் ஃபுல்லாக அவங்க போடுறது தான் மியூசிக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. நல்லா ஃபேமஸான ஒரு திருவிழாங்க. சட்டி மாரி ஓசி சட்டின்னு சொல்லுவாங்க. நேர்த்திக்கடன் நேர்த்திட்டு அது நடந்துருச்சுன்னா மக்கள் இந்த மாதிரி எடுத்து கொண்டு வருவாங்களாம். இன்னும் உள்ளே போக போக கோயில்கிட்ட பாருங்கள், இன்னும் நிறைய கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கோயில், அது விநாயகர் கோயில். மக்கள் வந்தீங்கன்னா மெதுவாகவே ஓட்டிட்டு போங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்கும். திடீர்னு யார் இடையில வருவாங்க தெரியாது. என்ன கீழே அங்கங்க ஒரே டீமான ஸ்பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. நானே ஆனால் இங்கே வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தது. இப்போதான் இங்கே வந்து என்னடா வீடியோ எடுக்கிறாங்க திரும்பி பார்த்தா பாப்பா. ஒன்றும் இல்லை. வந்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் போட்டிருக்கோங்கண்ணா. கொஞ்சம் ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவு பர்ச்சேஸ் பண்ணி அந்த திருவிழாவை நம்பி அவங்க எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ கனவோடு இருப்பாங்க. தங்களால் இயன்றதை வாங்கவும் உதவவும் என்றும் அன்புடன் போட்டோ வச்சுட்டு. சரியான ஆலமுறமா இருக்கு. இதில் ஒரு டிஸ்ட் இருக்குங்க. இந்த கோயில் வெறும் கூட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன் பாருங்க. அப்படி போற ட்ரூ வைப்ஸ். இதாங்க கோயில் கிட்ட வந்துட்டோம்.
பூமாரி அம்மன் கோவில், பூமாரி ரேணுகா தேவி அம்மன் கோவில். கரெக்டு, ரேணுகா தேவி முத்துமாரி அம்மன் திருக்கோவில். வாவ், smells looks like goods, many more. இவ்வளோ சத்தடை இப்படி கேட்கும்போது நம்மளுக்கே இறங்கி வித்தாட்டம் தோண ஆரம்பிச்சிருங்க. சரியான கூட்டமாக இருக்குங்க, பயங்கரமாக. சவுண்டு நீ கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இருந்து பார்த்துருக்கீங்க, ஊரே திருவிழானால வைபா இருந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் இது. வாங்க கைஸ், அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கொடிமரமே காணாம, கொடிமரத்தை போல மாலைகள் சொல்லி பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ப்ளசன்ட் வைப், அதெல்லாம் நேர்த்திக்கடன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் இறுதி நாள் திருவிழான்றனால நல்ல கூட்டமாக இருக்குங்க. இப்படி தாங்க இடதுபுறமாக ஓரமாக உட்காந்து மாவிளக்கு இந்த மாதிரி நேர்த்திக்கடன் மாவிளக்கு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இது போன்ற சிறு பொம்மைகளும் நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க. நாகம்மா கோயில் எல்லாரும் மாவிளக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மகிழம் கேப்சர் ஸ்ரீ பூமாரி அம்மன் ரேணுகா தேவி. எல்லாரும் அம்மனுக்கு நன்றி சொல்கிறாங்க. எனக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்குன்னு எவ்வளோ கூட்டம், க்ரௌடு. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்னவங்களும் இந்த மாதிரி நிறையா பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சட்டிகள் மற்றும் பொம்மைகள். அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் கரும்பு தூக்க நடுவில் வந்து குழந்தைய வந்து தாளாட்டுற மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி நேர்த்திக்கடன் கொடுத்துட்ருக்காங்க. தீச்சட்டி எடுத்து தரணும், நேர்த்திக்கடனை செலுத்துகிறவங்க எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா பேர் சாமி வந்து ஆடுறதை நான் மதுரை பாண்டிகோயிலில் தாங்க பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். அப்படியே நம்மளும் அம்மனோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டோங்க.
தீச்சட்டி எடுத்துகிட்டு வரவங்களாம் இறுதியாக வந்து கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் போடுவாங்க. அந்த ஆட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது கிட்ட ரொம்ப கிட்டேருந்து பார்க்காங்க. ஏன்னா அதுலேருந்து கங்குகள்லாம் தெரிக்கும், அந்த கறிக்கட்டைகள்லாம். அது இன்னும் நெருப்பாகவும் ஹீட்டாகவும் இருக்கும். பார்த்து மக்களை பாருங்கள். அந்த மாதிரி தெரிக்கும் போது அதில் ஒரு சிலர் தான் வந்து தன்னோட கையையும் பொருட்படுத்தாமல் வேறு எதுவும் குழந்தைகளுக்கு வேறு எதுவும் மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த கங்கெல்லாம் அணைச்சிட்டு இருந்தாங்க. பேர் நடனம் ஆடினாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த அண்ணனோட ஆட்டம் மட்டும் எனக்கு கொஞ்சம் மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் நடனம் ஆடும்போது அவரோட முகத்தில் அவ்வளோ ஒரு புன்னகை தெரியுதுச்சு. பார்த்தீங்களா, தாங்க நினச்சதை நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு புன்னகையாக. அது ஏன்னா நான் நினைக்கும் போது அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது, அந்த சிரிப்பை பார்க்கும்போது. அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள், அவங்களும் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க என்னன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு இடத்துல நீங்கள் நின்றாலுமே இந்த ஒரு கொட்டு சவுண்டுக்கு, இந்த ஒரு வைப்புக்கு நம்மளுக்கே வந்து ஆடணுன்ற மாதிரி தான் தோணும். அவ்வளோ ஒரு வைப்பாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே. நீங்கள் அந்த மாதிரி அந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்போயாச்சும் ஒரு தடவை கூட உங்களால் முடிஞ்சப்போ போயிட்டு வாங்க. ஏன்னா மக்களோட அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு, இந்த மாதிரி ஒரு திருவிழா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு சிரிப்பை நம்மளால் பார்க்க முடிகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ மக்கள் ஒன்றா கூடி வேறு மாதிரி அது வந்து பசங்கள்லாம் சரியாக ஆட்டம் போடுறாங்க, தரமாக நல்ல ஒரு வைப்பில் ஜாலியாக இருக்காங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இப்போல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நானே குழந்தையாக இருக்கும் போது அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இது வெறும் திருவிழா மட்டும் இல்லைங்க, மொத்த ஊர் மக்களும் சேர்ந்து தன்னோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு 2 நாளைக்கு தள்ளி வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு நாட்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மைதானத்தில் போட்டிருக்க மாதிரி அவ்வளோ பொருட்காட்சி, ஒரு நாடக மேடை, அவ்வளோ வந்து விஷயங்கள் வச்சுருந்தாங்க இந்த கிரவுண்டில். அவ்வளோ மக்கள் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு ஒன்றா பார்க்குறப்பே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் உண்மையிலே இந்த கொலாம்பஸ் ரொம்ப ஹைட்டு தான் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கவே எனக்கு கீழே இருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஹெட்செட் போட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே இந்த திருவிழாவை நேரில் வந்து பார்த்த மாதிரி நீங்களும் ரசிச்சுருந்துருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேங்க. பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னு இல்லைங்க, பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஈடாக சலிக்காமல் நல்லா நிர்ணயம் பண்ணாங்க. தங்களோட மகிழ்ச்சியான தருணத்தை நல்லா அவங்களோட நண்பர்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளோ மக்களோட நடனத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் காரணமாக இருந்த நம்ம திருப்புவனம் புதூர் ஸ்ரீ ரேணுகாதேவி பூமாரியம்மன் முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட திருவிழா தாங்க காரணம். இது வந்து வருஷம் வந்து 2025 நடந்த திருவிழா. நெக்ஸ்ட் டே வந்து திருவிழா முடிச்சுட்டு போகும்போது பார்த்ததுங்க. அப்போ வந்து அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை, எல்லோரும் நல்லா டயர்டில் படுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் சாப்பிட்டு. திருவிழா ஓவர். மீண்டும் அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக விளாக் எடுப்போம் மக்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக.